பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, எடை குறைய குறைய மேலே மேலே மிதந்து செல்லலாம். ஆதார வசனம் பிலிப்பியர் 3:13-14. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஜெயங்கொள்ளுகிறவர்களே, மேற்கண்ட வசனம் பவுல் எழுதினது. பின்னானவைகளை நினச்சிக்கிட்டே இருந்தால் முன்னால் நடக்கவே முடியாது. அப்போ நான் தொடர வேண்டுமானாலும் ஓட வேண்டுமானால் கிறிஸ்து எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்க முடியும். 2, 3, 4, 5 நோக்கங்கள் இருக்க முடியாது. ஒன்று ஆண்டவரோடு இருக்க வேண்டும், இல்லாட்டி உலகத்தில் இருக்க வேண்டும். இவ்வளவுதான், 2 வாழ்க்கை தான். ஆண்டவரும் வேண்டும், உலகம் வேண்டுமானால் குந்தி குந்தி தான் நடப்போம். எங்கேயும் போக முடியாது. பார்த்தா நடக்கிற மாதிரியே இருக்குது, 1 இன்ச்சு கூட நகர முடியாது. அதுதான் வாழ்க்கை. அப்போ ஆண்டவரோடு நடந்தால் உலக வாழ்க்கை கட்டாயம் உண்டு. இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று தானே சொன்னார். நமக்கு அது ஒரு கொடுப்பாரோ மாட்டார், கொடுப்பார். அழைப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று நாம் இயேசுவோடு இணைந்து செல்வது தான் இந்த பூலோக வாழ்க்கையினுடைய பயணம். அவரோடு இணைந்து நடப்பது தான் பயணம். அவரோடு நடந்தால் மட்டுமே மேலே நித்திய ஜீவனுக்கு நமக்கு உண்டு. அங்கே போகலாம். வாழ்வில் எல்லா பகுதியிலும் நமக்கு ஒரு தெளிவு பிறக்க வேண்டும். இவ்வளோ செய்திகளை தினமும் கேட்டு இன்னும் நாம் பின்னோக்கி பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தால் யாரும் உதவி செய்ய முடியாது. பிரகாசிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், தொடர்ந்து இந்த ஓட்டத்தை ஓட வேண்டும். இதற்கு உதவி செய்யவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய ஆவியோடு அவர் இணைந்துள்ளார். எல்லாரும் அபிஷேகம், ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். வேடாவிட்டால் இன்றைக்கு கேளுங்கள், ஆவியானவர் எனக்குள் தங்குங்கள், கேளுங்கள், வந்து விடுவார். நம் ஆத்துமா இந்த ஆவியின் இணைப்போடு இணைந்திருந்தால் மட்டுமே, நம் ஆத்துமா என்பது நம்முடைய மனம், உணர்வு, சித்தம், அதாவது விருப்பம், இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஆத்துமா. அதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. கையை காட்டினா காட்டலாம், காலை காட்டினா காட்டலாம். ஆத்துமா காட்டினா எப்படி காட்ட முடியாது. அது ஆவிக்குரியது, அது காற்று போல. ஆவியான தேவன் சொல்வதை இந்த ஆத்துமா கேட்கும். இணைந்திருந்தால் மட்டும்தான் கேட்க முடியும். நம்ம ஆத்துமா உலகத்தோடு ஒட்டி இருக்கும்போது ஆண்டவர் என்ன பேசினாலும் நம்ம கேட்காது. அதை விட்டு அவரோடு வரும் பொழுது மட்டும்தான் கேட்க முடியும். கிருபை பெற்று அதன்படி நாம் நடப்போம், நிச்சயமாக நடப்போம். நமக்கு பலன் தருவார், கிருபை தருவார், நமக்கும் ஆர்வம் உண்டு. நம்முடைய வீக்னஸ் என்னன்னா, நம்ம உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் வெற்றி பெற்று சாட்சியாக வாழ்ந்தவர்கள் யாவர் இந்த இணைப்பில் இருந்தவர்கள். பிதாவின் சித்தம் அறிந்தவர். நம்மை பற்றி பிதா என்ன சித்தம் கொண்டிருக்கிறார் என்பது யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த தெரிந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஞானத்தின் ஆவியானவர், தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர், ஆலோசனையின் ஆவியானவர், திருத்துவத்தின் ஒருவர் நமக்குள்ளே இருக்கிறார். சகலமும் அறிந்தவர் நமக்குள்ளே இருக்கிறார். சகலம் வல்லவர் நமக்குள்ளே இருக்கிறார். இது ஒரு சில யோசித்து பாருங்கள். நம்மோடு தான் இருக்கிறார். அப்போது இவர்களுக்கு, இந்த சாட்சி பெற்றவர்களுக்கு, வெற்றி பெற்றவர்களுக்கு பாடுகள், சோதனைகள், இழப்புகள், வேதனைகள் வரவில்லையா? வந்தன. ஆனால் இவர்கள் தோல்வியை தழுவவில்லை. அதாவது பெற்ற வாக்கு இவர்களுக்கு வெறுமனே நடைபெறாது போகவில்லை. இப்படி இவர்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். கீழ்ப்படிந்து நடந்தாலும் இவர்களுடைய உண்மைத்தன்மை, தாழ்மை, உத்தமத்தை உலகத்திற்கு காட்டுவதற்கு இவைகளெல்லாம் நடந்தன. பாடுகள், வேதனைகள், சோதனைகள். யோபுவுக்கு நடந்ததல்லவா? யோபுடைய உத்தமத்தை காட்டினார் அல்லவா? அதுபோல. அது மட்டுமல்ல, அந்த பாடுகள், சோதனைகள் இவர்களை உருவாக்கிற்று. 2 காரியங்கள். ஒன்று நம்மளை உருவாக்கும், இன்னொன்று நம்ம யார் என்பதை காட்டும். உருவாக்கி கொண்டே காட்டும். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதுதான் தீமை நன்மையாக மாற்றிக்கொள்வோம். தீமைக்குத்தான் அது வந்தது, கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் தீமையாக, தோல்வியாக அது வெளியே போகாது. அது விட்டு போகும் பொழுது நாம் உருமாறி இருப்போம். நம்முடைய உத்தமம் எல்லாருக்கும் தெரியும், காட்டுவார். அவரை பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுவார். ரோமர் 8:29 இதைத்தான் சொல்லுகிறார். 8:28. அன்று இவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுவது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அது எது வந்தாலும் நன்மையாகத்தான் ஆண்டவர் முடிப்பார். இது ஒவ்வொருடைய வாழ்விலும் ப்ரூஃப் ஆகிக்கொண்டே வருகிறது. இவர்கள் யாவரும் தேவ வசனத்தின்படி பின்னானவையில் மறந்து முன்னானவையை நாடி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படுத்து பயணத்தை தொடர்ந்தவர்கள். தேவன் காட்டிய பாதையில்
நீங்களும் நானும் அப்படித்தான். ஆனால் அடிக்கடி உட்கார்ந்து விடுகிறோம். இந்த பாதை எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக பிடித்தமானதாக இருந்ததா என்று நாம் அவர்களை கேட்டிருந்தால் சொல்லியிருப்பார்கள், இல்லை இல்லை, இல்லவே இல்லை. தேவ கிருபை பெற்று நடந்தோம் என்று சொல்லியிருப்பார்கள். பாதை இடுக்கம்தான், நெருக்கம்தான், ஆனால் முடிவு தேவ திட்டம் நிறைவேறுகிறது, வெற்றியின் மகுடம். நாமும் இப்படித்தான் செல்ல வேண்டும். இப்படி இயேசுவை முன்வைத்து அவரையே நோக்கி கொண்டு அவருடைய வார்த்தையின்படி தொடர்ந்து அதிகாலமே ஜெபித்து வேதவாசிகளை வாசித்து அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ செய்யாமல் இருந்து தொய்ந்து அமர்ந்து விடக்கூடாது. தொய்வு வரத்தான் செய்யும், ஆனால் அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. அதை ஓவர் கம் பண்ணி நடக்க அவர் கிருபை போதுமானது. பிரச்சனை பெருசுன்ற கிருபை அதை விட பெருசாகும். உலகத்தில் இருப்பவிட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நடக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 உங்களுக்கு உதவி செய்கிறது. தொடர்ந்து நடக்க ஓட முடியாதபடி நம்மை தடுக்கும் பாரம் பாவங்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. பின்னானவை, இந்த பின்னான பாரத்தை சுமக்காதே, கீழே போட்டுவிடு, திரும்பி பார்க்காதே. லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தால் உப்பு தூணானாள். உன்னை லகுவாய்க்கு கொண்டு நட என்கிறார். நாமோ சுமப்பது மட்டுமல்ல, நினச்சி சுமக்கிறோம். அது என்ன? பழைய எண்ணங்கள், பழைய வாழ்க்கை, இவைகளெல்லாம் விட்டு வந்து விட்டோமே. பழைய நண்பர்கள், உறவுகள், இவைகளை இந்த புதிய வாழ்விற்குள், ரட்சிக்கப்பட்ட வெளிச்சமான வாழ்வுக்குள் வந்தவுடன் விட்டுவிட வேண்டியதாய் ஆயிற்று. விட்டுவிட வேண்டும் என்று நினைத்து விட்டு சிலர்களை பிடித்து வைத்து இழுத்து கொள்கிறோம். இதில் கர்த்தருக்கு பிரியமில்லை. ஏன்? இதை வைத்து கொண்டு கர்த்தரை உங்களால் முழு மனதோடு தொட முடியாது, தேட முடியாது, பின்பற்ற முடியாது. உங்களுக்கு முன்னால் தேவன் நியமித்த லக்கு, நித்திய ஜீவன், இவைகள் தான் நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம். எபிரேயர் 12:2 வாசித்து பாருங்கள். இயேசு சிலுவையை என்னடா பண்ணுறது, வேறு வழியிலேயே என்று சுமக்கவில்லை. பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் அது என்ன? கோடான கோடி மக்களின் விடுதலை, ரட்சிப்பு, அற்புதமான வாழ்வு. இதை நினைத்தார். அந்த அவமானம், பாடுகள் அவருக்கு துச்சமாக இருந்தது. நாமும் அப்படித்தான். நமக்கு முன் வைக்கிட்டிருக்கிற ஒப்பற்ற வாழ்வு, நமக்கு கொடுத்திருக்கிறாரே வாக்கு தத்துவம், அது நிறைவேறப் போகிறது. இதை நினைத்து இது மனதில் ஏற்றி அந்த பாரம், அந்த 2 வகையான பாரம், ஒன்று பாரம்பரியம், பழைய வாழ்வு, இரண்டாவது நம் வாழ்வில் அடைந்த அவமானம், புறக்கணிப்பு, நிந்தை, ஏமாந்து போனது, அலட்சியப்படுத்தினது, பார்த்தும் பாராமல் போனார்களே, எத்தனை நன்மைகளை இவர்களுக்கு செய்தோம் என்பது, கோபம், வெறுப்பு, கசப்பு, மன்னிக்காத தன்மை, இவைகளைத்தான் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அவைகளெல்லாம் தூர எரிந்து விட வேண்டும். அது நம்மளுக்கு கெட்டது தான் கொடுக்கும், நன்மை செய்யாது. நன்மை செய்யாத ஒன்றை ஏன் சுமக்க வேண்டும்? அது இந்த சரீரத்துக்கு, இந்த மாமிசத்திற்கு சந்தோஷமாக இருக்கிறது, நினச்சி பார்க்குறது. இவைகளை தூர எரிந்து விட வேண்டும் என்கிறார். அப்போதுதான் ராஜா பிரியப்படுவார். பழைய குப்பைகளை இழுத்து கொண்டு அந்த ஒப்பற்ற எதிர்காலத்திற்கு நுழைய நமக்கு பெர்மிஷன் இல்லை. இந்த குப்பைகளுக்கு இடம் இல்லை. இயேசு உலகத்தில் ஊழியம் செய்தபோது முதலில் பாவத்தை மன்னித்தார், பின் சுகமாக்கினார். நீங்கள் பாருங்கள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார், அப்புறம் சுகமாக்கினார். பாவத்தை இழுத்து கொண்டே இருந்தால் சுகம் உள்ளே நுழைய முடியாது. கசப்பு, வெறுப்புகள், மன்னிக்காத தன்மை உள்ளே வைத்து கொண்டிருந்தால் எந்த நல்ல காரியம் உங்களுக்குள் நுழையாது. ஏதோ ஒன்றுக்குத்தான் இடம். இந்த செய்தி இன்று கேட்பவர்கள் யாராலும் இப்படி சுமந்து கொண்டிருந்தால் அத்தனை ஒன்று கட்டி தூர எரிந்து விடுங்கள், எரித்து விடுங்கள். அது எப்படிங்க? அது போயனா போகாது. இவைகளெல்லாம் என்னை விட்டு ஒளிந்து விடுண்டா போகாது, உள்ளதான் இருக்கும். ஒரு டம்ளரில் கசப்பான தண்ணீர் அல்லது ரொம்ப அழுக்கான தண்ணீர் இருக்கிறது என்றால் அதை கொட்டாமலேயே எப்படி வெளியேற்றுவது? நல்ல தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருங்கள். நிறைந்து அந்த அழுக்கான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கடைசியில் பார்த்தா நல்ல தண்ணி மட்டும்தான் இருக்கும். அதுபோல தான் இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இப்பொழுது உங்கள் இருதயத்தை என்ன நிறைத்து வைத்திருக்கிறீர்கள்? அது கொட்ட முடியாது, போனால் போகாது. நல்லதை நினையுங்கள். நல்லது எது? ஆண்டவருடைய வார்த்தை தான். சாட்சிகளை கேளுங்கள், செய்திகளை கேளுங்கள், மற்றவரோடு ஆண்டவரை பற்றி பேசுங்கள், பாடுங்கள், நடக்கும்போது பாடுங்கள், துதியுங்கள். இப்படி ஆண்டவர் சம்பந்தப்பட்டதையே பண்ணி கொண்டு இருக்க கொஞ்ச நாளில் அவைகளெல்லாம் போய்விடும். நீங்கள் நினைத்து பார்க்க கூட முடியாது. அது அவரவருக்கு செய்து பாருங்கள். கசப்பு வராது, வெறுப்பு வராது. சரி, அவங்க என்னமோ அப்படி இருந்துட்டு போகிறாங்க, அப்படி விட்டுருவோம். இவைகளை வெளியேறவுடன் பாருங்கள், கற்பம் தரிப்பீர்கள். வெகு நாட்களாய் தீராத வியாதி, நோய் நீங்கும். ஆரோக்கியம் நிரந்தரமாகும். ஆரோக்கியம் உள்ள நுழைய முடியாது. இத்தனை வைத்துக்கொண்டு உள்ள நுழைய முடியாது. அது ஏதோ ஒன்று தான் இருக்க முடியும்.
எத்தனையோ காரியங்களுக்கு செய்ய, அடைய, நடத்த வழி தெரியாமல் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். அந்த இருளெல்லாம் வெளியே போய்விடும். செம்மையானவருக்கு வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. செம்மையானவர்கள் யார்? நீங்கள் தான். நீதிமான்கள் யார்? நீங்கள் தான். பழையெல்லாம் கலந்து விடுங்கள், புதிதாக்கிக்கொள். நாம் தான் செய்ய வேண்டும். பழைய ட்ரெஸ்ஸு அவிழ்த்து போட்டுவிட்டு புதிய நல்ல சுத்தமான ட்ரெஸ்ஸை நாம் தான் உடுத்தி கொள்ள வேண்டும். அதுவாக பீரோவிலிருந்து நம்ம மேலே ஒட்டிக்காது. நாம் தான் செய்யணும். சொஸ்தமான உடலுக்கு ஜீவன், பொறாமையை எலும்புரிக்கு. அது ஆபத்துங்க. ஆபிரகாம் விட்டு கொடுத்தான் லோத்துக்கு. நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன்ப்பா, நீ மேற்க போனால் நான் கிழக்க போகிறேன், வலப்புறம் போனால் நான் இடப்புறம் போகிறேன். விட்டு கொடுத்தான். விட்டு கொடுத்த பின் தான் ஆண்டவர் அவனை கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று. ஆசீர்வதிக்கப்பட்டது. ஈசாக்கு விட்டு கொடுத்தான். அவங்க அப்பா தோண்டின துறவையெல்லாம் போய் தோண்டா தண்ணி வருது, அப்படி வருது. பெலிஸ்தர் இது எங்களுடைய பிடித்து கொண்டார்கள். விட்டுட்டான். ஆர்கியூமெண்ட்டே இல்லை. ரெகபோத் அந்த துறவுக்கு வரும்போது அவங்க வரவே இல்லை. அப்படி ஒரு நேரம் வைத்திருக்கிறார். எல்லாமே விட்டு கொடுக்க அவசியம் இல்லை. எதிரிக்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறார் ஆண்டவர். நம்மளை இப்படியே நீ விட்டு கொடுத்துக்கூடன்னு சொல்ல மாட்டார். ஒரு ஸ்டேஜ் வரும்போது பயந்து நடுங்குவான். யோசேப்பு என்னெல்லாம் பண்ணாங்க உடன்பிறந்த சகோதரர்கள். ஆதியாகமம் 50 உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். அந்த 50, 20, 21 வசனங்களை அவன் சொல்லுகிறான். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நினைச்சாங்களா? செய்யலையா? அவன் சொல்கிறான் பாருங்க, நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். கேட்டீர்களா? விற்று போட்டவர்கள், கொன்று போட வேண்டும் நினைத்தவர்கள், பொய் சொன்னவர்கள், உன் மகன் இறந்து விட்டான் என்று அதற்கெல்லாம் திட்டம் போட்டவனுங்களை பார்த்து சொல்லுகிற நினைத்தீர்கள் என்று. அவங்க மனசு வேதனைப்படக்கூடாது. அவங்க தஞ்சம் வந்திருக்கிறார்கள். இந்த நேரம் பார்த்து அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த உயர்ந்த எண்ணம் வேண்டுங்க. இந்த உயர்ந்த எண்ணம் இருப்பவரை கீழே இழுக்கவே முடியாது. இவனது குணப்பண்பு தாங்க அவனை உயர வைத்தது. மேலே மேலே உயர வேண்டுமானால், மேன்மை அடைய வேண்டுமானால் கீழே தூக்கி எறிய வேண்டும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களது மனதை லெகுவாக்கி கொள்ளுங்கள். உங்கள் ஆத்மாவை லெகுவாக்கி கொள்ளுங்கள். எதையும் யோசிப்பதற்கு இடம் கொடுக்காதீர்கள். அதிகமாக யோசிக்காதீர்கள். வர்ற அன்னைக்கு வரட்டும். அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, போட்டு பார்க்குறது வேலை, இதெல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது. கர்த்தர் மட்டுமே உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். உங்களது உயர்வை நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களை ஆண்டவர் உயர்த்திருக்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய உயர்த்துவது நீங்கள் கற்பனையும் செய்ய முடியாது, யாரும் கற்பனை செய்ய முடியாது. அப்பேற்பட்ட உயர்வை காத்திருக்கும் பொழுது இந்த வேண்டாத காரியத்தை இழுத்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். விட்டு விடுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, உயர்வுக்கும் மேன்மைக்கும் ஆரோக்கியத்திற்கு சமாதான வாழ்விற்கும் செல்லும் பாதையை காட்டினமைக்கு நன்றி, ஸ்தோத்திரம். வேண்டாதவைகள் யாவும் ஆவியான துணை கொண்டு இன்றே தூக்கி எறிந்து கொண்டே நடப்போம். இருளானவைகளை எதிர்ந்து விட்டு வெளிச்சமானவைகளை பிடிப்போம். நீங்கள் விரும்புகிற வண்ணம் உம்மோடு இணைந்து நடப்போம். உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, என் இருதயத்தில் எதை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன் என்பதில் நான் தினமும் கவனமாயிருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.